Next topic, electric field lines. ஒரு very important topic. உன்னோட 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பார் மேக்னெட்டை சுற்றி ஃபீல்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். மேப்பிங் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிகல்ஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? ஸோ பார் மேக்னெட்டை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு. அந்த ஃபீல்டு லைன்ஸோட ப்ராப்பர்ட்டியும் நீ படிச்சிருக்க. அவுட்சைடு தி மேக்னெட் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல், டெர்மினேட் அட் சவுத் போல். நீயும் பேசலாம், இது பாட்டுக்கு போய் நம்ம எடுக்கிறது தானே. இன்சைடு தி மேக்னெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சவுத் போல், டெர்மினேட் அட் நார்த் போல். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் அப்படிங்கிறது வந்து பார் மேக்னெட்ல ஒரு கண்டினியூஸ் லூப். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டை படிச்சிருக்கோம். ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர். ஏன் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட்? சப்போஸ் எனி டூ ஃபீல்டு லைன் இன்டர்செக்ட், at the point of intersection there are two directions of magnetic field. There are two directions of magnetic field. ஒரே நேரத்தில் ரெண்டு டைரக்ஷன் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்க முடியும். சப்போஸ் டூ மேக்னெட்டிக் லைன்ஸ் இன்டர்செக்ட் மீன்ஸ் at the point of intersection there are two directions of magnetic field. It is practically impossible. That is why magnetic field lines never intersect with each other. இதே மாதிரியா தான் இங்க வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனை பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்டோட பேரை கேள்விப்பட்டிருப்பேன். உன்னோட 10th ஸ்டாண்டர்ட்ல 17th லெசன்ல கேள்விப்பட்டிருக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட், 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீ படிச்சிருப்ப. அவர் தான் மறுபடியும் இங்க வர்றாரு. மைக்கேல் ஃபாரடே introduced the concept of electric field lines. Michael Faraday introduced the concept of electric field lines. He called them as lines of force. ஆனா நம்ம lines of force அப்படிங்கிற வார்த்தையை விட field lines வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். He called them as electric lines of force, but field lines is more appropriate. Electric field lines. Electric field line. இப்போ இதனுடைய டெஃபினிஷன் பார்க்கணும். What is meant by electric field line? ஒரு மேக்னெட்டை சுற்றி கிராவிடேஷனல் ஒரு மாஸை சுற்றி கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்து ரியல் கிடையாது, இமேஜினரி. ஒரு மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இமேஜினரி லைன்ஸ் எல்லாமே வந்து இமேஜினரி. இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் வந்து ஒரு சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் இட் இஸ் நாட் அ ரியல். தீஸ் லைன்ஸ் ஆர் இமேஜினரி. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் இமேஜினரி. இமேஜினரி ஸ்ட்ரெயிட் ஆர் கர்வ்டு பாத். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் imaginary straight or curved path in which unit positive charge tends to move in an electric field. Tends to move in an electric field. இப்போ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம், இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம். ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் வைக்கிறேன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் இந்த Q0 பிடிச்சி ரிப்பல் பண்ணும், இந்த நெகட்டிவ் இந்த Q0 பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். A test charge introduced between positive and negative charges. Positive charge repel positive, negative charge attract positive. That is why the line in which the unit positive charge moves in an electric field. எந்த லைன் வழியில இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து டிராவல் ஆகுது அந்த லைன் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். Imaginary straight or curved path in which unit positive charge tends to move in an electric field called electric field lines. இப்போ இந்த electric field line வந்து நான் டிரா பண்ணனும் அப்படினா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. Some rules are followed for drawing
electric field lines. Rules followed for drawing electric field lines. உன்னோட 10th ஸ்டாண்டர்ட்லலாம் வந்து ஆப்டிக்ஸ் லெசன்ல படிச்சிருப்பாங்க. ஒரு ரே டயக்ராம் டிரா பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நீ டிரா பண்ணணும் அப்படின்னா some rules are followed. First rule என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Very first rule. It is an positive point charge. Positive point charge. இந்த சார்ஜ்ல இருந்து ஃபீல்ட் லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபீல்ட் லைன் act radially outward direction. Act radially outward direction. இப்போ இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வந்து உட்கார வச்சா அப்படின்னா அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து இந்த லைன் வழியில தான் வெளியில போகும். ஏன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும். எந்த லைன் வழியா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வெளியில போகுதோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். பாசிட்டிவ் என்ன பண்ணும்? பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். சோ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை கவனிச்சோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன். ரேடியலி அவுட்வர்ட். சவுத் சைடு மட்டும் இப்படி இன்வெர்ட் போறாப்ல சார். ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் பேட்டர்ன். ஆனா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஃபிகர், இந்த போர்டுல இருக்கிற ஃபிகர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா வெறும் லைன்ஸ் வந்து பிளேன்ல இருக்கிற மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த சார்ஜை சுத்தி எல்லா டைரக்ஷன்லயுமே ஃபீல்ட் லைன் இருக்கும். சரியா? So field lines exactly 3 dimensional pattern. In all the directions the field lines are coming out of the positive charge. இப்போ நம்மளே ஆப்டிக்ஸ்ல பார்த்திருக்கோம். ஒரு பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட்டை வைக்கிறோம் அப்படின்னா அந்த சோர்ஸ்ல இருந்து வர்ற ரே ஆஃப் லைட் வந்து பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னு கிடையாது. எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லயும் என்ன ஆகும்? டிராவல் ஆகும். லைக் an point source of light. Point positive charge also produces electric field line in all possible direction. Exact ah சொல்லணும் அப்படினா field lines due to positive charge 3 dimensional in pattern. 3 dimensional pattern. ஆனா நம்மளுடைய புக்ல வந்து இந்த லைன்ஸ் வந்து ஒரு பிளேன்ல இருக்கிற மாதிரி மட்டும் தான் நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். Positive point charge electric field lines radially outward direction. Next, negative point charge. In this case, also field lines. Field lines act radially inward direction. Radially inward direction. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வந்து வைக்கிறேன். டெஸ்ட் சார்ஜோட சைன் வந்து பாசிட்டிவ். அப்ப இந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன ஆகும்? இப்படி தான் நகரும். டெஸ்ட் சார்ஜ் நகர்ற வழியில தான் நான் என்ன பண்ணுவேன்? லைன் வந்து டிரா பண்ணுவேன். சோ நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன். ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றோம். பாசிட்டிவ் சார்ஜ்ல ஆரம்பிக்கிற லைன் வந்து எங்க சார் முடியுது அப்படின்னு கேட்டா பாசிட்டிவ் சார்ஜ்ல ஆரம்பிக்கிற ஃபீல்ட் லைன் வந்து இன்ஃபினிட்டில தான் முடியும். Isolated positive point charge electric field lines starts from the positive charge, no doubt, but the electric field terminate at infinity. Electric field line terminate at infinity. அந்த இன்ஃபினிட்டியை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த டாட்டை வந்து டிரா பண்ணியிருக்கிறேன். அவ்வளவுதான். So isolated positive point charge electric field lines starts from the positive charge but terminate at infinity. Terminate at infinity. ஆரம்பிக்கிற இடம் எனக்கு தெரியும், ஆனா முடிகிற இடம் எனக்கு தெரியாது. In the case of isolated negative point charge, ஆரம்பிக்கிற இடம் வந்து எனக்கு தெரியாது, முடிகிற இடம் தான் தெரியும். ஆரம்பிக்கிற இடம் என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டியா இருக்கும். It starts from infinity. Terminate at negative charge. Terminate at negative charge. So this is the first point. So positive charge lines starts from positive charge, terminate at infinity.
negative charge lines starts from infinity and terminate at negative charge. Terminate at negative charge. Next, ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை வச்சு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எஸ்டிமேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். லைன்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல ஸ்டார்ட் ஆகும், டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து இங்கேயும் அதே மாதிரியா உன்னோட மேக்னெட் லெசன்ல படிச்ச மாதிரியா நார்த் போல்ல ஸ்டார்ட் ஆகிற மேக்னெட்டிக் லைன் சவுத் போல்ல முடியும், அவுட் சைடு தி மேக்னெட். இங்க வந்து பார்த்தா அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல ஸ்டார்ட் ஆகிற லைன் வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும். Lines of force or field lines starts from positive charge, terminate at a negative charge. It is a curved path. இந்த லைன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்றேன். அந்த பாயிண்ட்டுக்கு நான் பேர் வைக்கிறேன், P அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறேன். இந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வந்து டிரா பண்றேன். Tangent is the straight line. It touches single point. அப்போ இந்த Pங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா இதுதான் E வெக்டார். The tangent to the electric field line at any point gives the direction of the electric field at that point. The tangent to the electric field line at any point gives the direction of electric field at that point. இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட்ல இதான் வந்து டைரக்ஷன். சப்போஸ் நீ வந்து Qங்கிற பாயிண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற, Qங்கிற பாயிண்ட்ல எது டைரக்ஷன்? இதுதான் வந்து Qங்கிற பாயிண்ட்ல டைரக்ஷன். System of charges produces a non-uniform electric field. Non-uniform electric field அப்படின்னா direction of an electric field is different at different point. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், magnitude change ஆனா non-uniform electric field, direction change ஆனா non-uniform electric field, both magnitude and direction change ஆனா non-uniform electric field. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா magnitude கான்ஸ்டன்ட் கிடையாது, directionும் சேம் கிடையாது. நம்ம இங்க magnitude பத்தி பேசல, ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவ அதை மட்டும் தான் பேசுறோம். So the tangent drawn to the electric field line at any point gives the direction of an electric field at that point. Electric field direction is different for different points. Different for different points. Next. Consider positive point charge. Positive point charge. It produces a radially outward electric fields. Radially outward electric field lines. Positive point charge. So many field lines coming out of the positive point charge. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பேட்டர்ன்ல நான் வந்து ரெண்டு பாயிண்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். பாயிண்ட் A and the point B. Point A and point B. இந்த Aங்கிற பாயிண்ட்ல பாரு field lines are closer.
Bங்கிற பாயிண்ட்ல field lines are far apart. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். Magnitude of electric field directly proportional to the distance. Point A closer to the charge. Point B far away from the charge. So at a point A, magnitude of electric field is larger. At a point B, magnitude of electric field is smaller. Point A closer to the charge. So larger magnitude of electric field. Point B, smaller magnitude of electric field. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா distance from the charge. சார்ஜ்ல இருந்து டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா larger magnitude. சார்ஜ்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குது அப்படின்னா smaller magnetic field. ஏற்கனவே படிச்சதா இங்க வந்து அப்ளை பண்றோம். மறுபடியும் இன்னொரு கான்செப்ட் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல கொடுக்குறாங்க. இந்த ஏங்கற பாயிண்ட வச்சு ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட வச்சு ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். A and B are the two rectangular surfaces. They are placed in the region of electric field produced by an isolated positive point charge. நல்லா ஞாபகம் இந்த ஏரியா வந்து ஃபீல்ட் லைனுக்கு எப்படி இருக்கணும்? பர்பெண்டிகுலரா இருக்கணும். Surface area which is perpendicular to the field lines. Perpendicular to the field lines. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். Number of lines per unit area. Number of lines per unit area through the plane which is right angles to the electric field lines. Directly proportional to magnitude of electric field. Directly proportional to magnitude of electric field. The number of electric field lines per unit area through the plane which is right angles to the field line is proportional to magnitude of electric field. நீயே பாருங்க A B அப்படிங்கற ரெண்டு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் வச்சிருக்காங்க. ரெண்டு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ். இது வந்து ஏங்கற சர்ஃபேஸ். இப்போ நீயே பாரு இந்த ஏங்கற சர்ஃபேஸ்ல எவ்வளவு லைன்ஸ் கிராஸ் ஆகுது அப்படினு சொல்லி கால்குலேட் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 அஞ்சு லைன்ஸ் வந்து இந்த வழியில போகுது. இந்த ஏரியா வழியில போகுது. இதே Bங்கற சர்ஃபேஸ்ல எவ்வளவு லைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படினு பாரு. only 2 lines. Only 2 lines. So number of lines crossing through the area is larger. Number of lines crossing through the area B is smaller. Number of lines வந்து அதிகமா கிராஸ் ஆனா இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் அதிகமா இருக்கும். Number of lines crossing is smaller. அப்போ இந்த ரீஜன்ல magnitude of electric field எப்படி இருக்கும்? smaller இருக்கும். smaller. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸை வச்சு டிஃபைன் பண்ணோம். ரெண்டாவது வந்து இந்த ஏரியா வழியில பாஸ் ஆகிற லைனை வச்சு டிஃபைன் பண்ணோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஏங்கிற பாயிண்ட் வந்து சார்ஜுக்கு க்ளோஸரா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட்டியூட் அதிகம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து ரெண்டு ஏரியாவை வைக்கிறோம். ஒரு ஏரியா அப்படிங்கிறதுல நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் இஸ் லார்ஜர். ஸோ இந்த ரீஜன்ல magnitude of electric field is greater. In the Bங்கிற regionல number of electric field lines are smaller. Number of field lines are smaller. Cross ஆகிற லைன் வந்து குட்டியா இருக்கு, கம்மியா இருக்கு. So இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா smaller magnitude of electric field. இன்னொரு டைப் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Lines of force closer. Lines of force closer. More dense. Lines of force closer, more dense. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட்ல இருந்து வர லைட் ரேஸ் வந்து நீ கவனிச்சு பார்த்தா அப்படின்னா it produces a divergent rays. சோர்ஸ்க்கு பக்கத்துல அந்த லைட் ரேஸ் வந்து எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா லைன்ஸும் வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து வெளியே வர வர ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரியே தான்
இதே தான் வந்து ஆப்டிக்ஸ்ல யூஸ் ஆகிற டயகிராமும். இங்க வந்து பிளஸ் சிம்பிள் எடுத்து சோர்ஸ் ஆஃப் லைட் நான் கொடுத்துருவேன், அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து லைட் ரேஸை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த சோர்ஸுக்கு பக்கத்துல ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், வெளியே வர வர ரெண்டு லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அதே மாதிரி உன்னோட 9th ஸ்டாண்டர்ட்ல 11th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்ப லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இப்போ ஸ்ப்ரிங்ல வந்து பார்க்குறோம், ஸ்ப்ரிங்கை வந்து நீ கம்ப்ரஸ் பண்ற அப்படின்னா காயில்ஸ் வந்து என்ன ஆகும், க்ளோசர் மோர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்ப. காயில்ஸ் ஆர் க்ளோசர் மோர் டென்ஸ், அதுக்கு பேர் என்ன, கம்ப்ரஷன். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறியா, கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி காயில்ஸ் ஆர் ஃபார் அபார்ட், that is called a rarefaction. less dense, more dense, less dense. lines வந்து closer ஆ இருந்தா அது வந்து more dense, lines வந்து தள்ளி தள்ளி இருந்தா less dense. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் லெசனை பேஸ் பண்ணி சொல்லும்போது இங்க வந்து compression, இங்க வந்து rarefaction. lines are closer, more dense, then the electric field magnitude is greater at a point A. At a point B, the lines are far apart, less dense. Less dense means a smaller magnitude of the electric field. So மூணு கேஸை வச்சு நம்ம பாசிட்டிவ் சார்ஜரை டிஃபைன் பண்றோம். டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவில் கிராஸ் ஆகிற லைன், கடைசியாக வந்து பார்த்தா அப்படின்னா அந்த லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். லைன்ஸ் வந்து க்ளோஸராக இருக்குதா தள்ளி இருக்குதா அப்படின்னு சொல்லி. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட்டியூடு கம்மியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட்டியூடு அதிகமாக இருக்கும். நான் வைக்கிற ஏரியாவில் நிறைய லைன்ஸ் வந்து பாஸ் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டியூட் இஸ் கிரேட்டர். நான் வைக்கிற ஏரியாவில் கம்மியான லைன்ஸ் மட்டும் பாஸ் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட்டியூட் இஸ் ஸ்மாலர். லைன்ஸ் ஆர் க்ளோசர், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிரேட்டர். லைன்ஸ் ஆர் ஃபார் அபார்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்மாலர். இப்போ நம்மளை இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இது ஒரு ஃபீல்டு லைன் பேட்டர்ன். இங்க வந்து நான் ரெண்டு பாயிண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், சி டி அப்படின்னு சொல்லி. எந்த பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும், லார்ஜர் மேக்னெட்டியூட், சியா டியா அப்படின்னு கேட்டா என்னோட ஆன்சர் வந்து டி தான். ஏன் டி அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன், இந்த மூணு லைனுமே வந்து க்ளோசர் அட் எ பாயிண்ட் டி than at a point C. இங்க பாரு கேப் எப்படி இருக்குது அப்படின்னு பாரு. They are loosely spaced, they are closely spaced. Closely spaced lines means larger electric field, loosely spaced lines means smaller electric field. அதே ஆர்குமெண்ட் தான் இங்கேயும். ஏங்கற பாயிண்ட்ல closely spaced electric field line, bங்கற பாயிண்ட்ல loosely spaced electric field line. So point A larger magnitude, point B smaller magnitude, smaller magnitude. அடுத்து பாருங்க, ஏன் வந்து ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து ஒன்னை ஒன்ன வெட்டிக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர். ரீசன் இது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம், இல்ல 3 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர். கிவ் ரீசன். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா டயகிராமும் பார்த்தோம். பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற டயகிராம்ஸ், இந்த 3 டயகிராமே பார்த்தோம். எந்த ஒரு ஃபீல்டு லைனும் இன்னொரு ஃபீல்டு லைனை டச் பண்ணாது. உன்னோட 11th ஸ்டாண்டர்ட்லயே நீ பார்த்துருவேன், பார் மேக்னெட்டை சுற்றி ரெண்டு சைடும் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ட்ரா பண்ணியிருப்பேன். ஒரு லைன் வந்து இன்னொரு லைனை வந்து டச்சே பண்ணாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் நெவர் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர். ஏன்? இது வந்து ஒரு கிவ் ரீசன் டைப் கொஸ்டின். Electric field lines never intersect. Give reason. இப்போ one of the electric field line, another one electric field line. நம்மளுக்கு வேணா to avoid confusion இது வேணா பேர் வச்சுக்கலாம். First electric field, second electric field. ரெண்டு ஃபீல்டும் கோயின்சைட் ஆனா, சாரி ரெண்டு ஃபீல்டும் இன்டர்செக்ட் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ல தான் என்ன ஆகுது, ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு பேர் வச்சுக்கலாம். யூஸ்வலா வைக்கிற பேரே வச்சுக்கணும். இந்த லெசன்ல P அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். So two electric field lines intersect at a point P.
இந்த Pங்கிற பாயிண்ட்ல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? டான்ஜென்ட்டை வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டு லைனுக்கு நான் டான்ஜென்ட் டிரா பண்றேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு லைன்ல டான்ஜென்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ரெண்டாவது ஃபீல்டு லைனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நீயே பாரு. ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேம் ஆர் டிஃபரண்ட்? நோ டவுட் டிஃபரண்ட். உன்னோட டெக்ஸ்ட் புக்லயே எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்டா கொடுத்திருப்பான். அது மாதிரி கூட நம்ம டிரா பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ், அது வந்து டயகிராம் பேஸ் பண்ணிட்டா இதே இருக்கும். So at a point P, point of the intersection, there are two tangent. These two tangent represents two electric field direction. ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்க முடியும். ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான். இங்க பார்த்தோம் அப்படினா Pங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல two directions of electric field is given. Practically it is impossible. ஒரு நேரத்துல ஒருத்தரால ரெண்டு டைரக்ஷன்ல நடக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாரு. ஒரே நேரத்துல முன்னாடி பின்னாடி நட அப்படின்னு நான் உன்னை சொன்னேன் அப்படின்னா உன்னால நடக்க முடியுமா? முடியாது. கார் ஓட்டிட்டு இருக்க ஒரே நேரத்துல லெஃப்ட்டும் போகணும் ரைட்டும் போகணும் அப்படின்னா நடக்க முடியுமா? முடியவே முடியாது. So two directions is practically impossible. இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா இங்க ஒரு சார்ஜ் வைக்கிறேன். இந்த Pங்கிற பாயிண்ட்ல ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன். இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனால அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து என்ன ஆகணும்? ஒரே நேரத்துல ரெண்டு டைரக்ஷன்ல டிராவல் பண்ணணும். Suppose a test charge placed at the point of the intersection, the test charge simultaneously moving in a two different direction. இது வந்து பிசிக்கலா பாசிபிளா அப்படின்னு கேட்டா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? physically impossible. So point of the intersection, two tangent represents the electric field two directions. Two directions of a electric field at a single point is not possible. So electric field lines never intersect with each other. Never intersect. ஒன்னை எப்பவுமே என்னாகாதே வெட்டிக்காது. ஒன்னை கம்பல்சரியா வெட்டிக்காது. நெக்ஸ்ட் கடைசி பாயிண்ட் வரும். ஸ்டேட்மெண்ட் சிம்பிளா கொடுத்திருக்கணும். நம்பர் ஆஃப் electrical field lines emanating from the positive charge. Emanating அப்படினா வெளியில வர்றது. Emanating from the positive charge, or number of field lines ending at the negative charge, terminate at a negative charge, directly proportional to magnitude of charge. Directly proportional to magnitude of charge. Number of lines emanating from the positive charge or number of lines terminate at a negative charge directly proportional to magnitude of electric charge. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாரு, ஒரு +q அப்படிங்கிற சார்ஜ் நான் எடுக்கிறேன். சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால ஃபீல்ட் லைன் வந்து டெஃபினட்டா என்ன ஆகும்? வெளியில தான் வரும். ஃபீல்ட் லைன்ஸ் ரேடியலி outward direction. Field lines radially outward direction. நீயே கவுண்ட் பண்ணி பாரு எவ்வளவு லைன்ஸ் வருது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக. How many lines emanating from the positive charge, +q charge? 4. அடுத்து வந்து பார்க்கலாம். -2q அப்படிங்கிற ஒரு charged body. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கறத விட்டு நமக்கு சைன் தேவையில்லை. இந்த சார்ஜோட மேக்னிட்யூட் என்ன? q. இந்த சார்ஜோட மேக்னிட்யூட் என்ன? 2q. நோ டவுட். மைனஸ் சைன் தேவையில்லை. இந்த ரெண்டாவது சார்ஜ்டு பாடியோட மேக்னிட்யூட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து +2q. 2q அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். q 2q. சார்ஜ் வந்து என்ன ஆகுது? டபுள் ஆகுது. q becomes 2q. சார்ஜ் டபுள் ஆனா மேக்னிட்யூட் ஆஃப் சார்ஜ் டபுள் ஆனா இந்த சார்ஜ்ல
எவ்வளோ லைன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகும். எவ்வளோ லைன்ஸ் டெர்மினேட் ஆகும்? 8 லைன்ஸ். இங்க 4 லைன்ஸ் ஸ்டார்ட் ஆனா இங்க வந்து 8 லைன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகும். 8 லைன்ஸ். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சார்ஜை கம்பேர் பண்ணும்போது இந்த சார்ஜோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது வந்து 2 டைம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த சார்ஜில் டெர்மினேட் ஆகக்கூடிய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட நம்பர் வந்து என்ன ஆகும்? டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டை வந்து நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மீன்ஸ் சேம் சேஞ்சஸ் அக்கர்ஸ். Q அப்படிங்கிறது வந்து 2Q மாறினா 4 லைனுக்கு பதிலாக இங்க 8 லைன் வந்துடும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இது சார்ஜ் பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த 4 லைனும் வெளியில வரும். இங்க வந்து சார்ஜ் நெகட்டிவா இருக்கிறதுனால 8 லைனும் என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளார போகும். ரேடியலி இன்வர்டு டைரக்ஷன். ரேடியலி இன்வர்டு. எட்டு லைன்ஸ் வந்து உள்ள போயிடுச்சு. சார்ஜோட சைன் வந்து எனக்கு தேவையில்லை. மறுபடியும் ஒரு டைம் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் emanating from the positive charge or terminate at the negative charge directly proportional to magnitude of the charge. சப்போஸ் அடுத்து வந்து இங்க ஒரு 3Q அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜை ரெப்ரசன்ட் பண்றாங்க. அந்த பிளஸ் 3Qங்கிற சார்ஜ்ல இருந்து எவ்வளவு லைன்ஸ் வந்து வெளியில வரும்? இங்க 4, அடுத்து இங்க 8, அடுத்து எவ்வளவு? 12. 3Qங்கிற சார்ஜை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அப்படின்னா 12 லைன் எனக்கு வெளியில வரும். அடுத்து -4Qங்கிற சார்ஜை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். 16 லைன்ஸ். மைனஸ்ங்கிறது வேண்டாம். நம்பர் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் வேண்டாம். நான் -4Qங்கிற சார்ஜை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அப்படின்னா 16 லைன் வந்து உள்ளுக்குள்ளார போகும். So number of lines originating from a charge directly proportional to the magnitude of a charge. This is the final rule followed for writing electric field lines. Right.